ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பிரவேஷிக்கால காந்திஜியை பற்றியான டாபிக்ஸில் இருக்கிற ஹெட்டிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து காந்திஜி ரிலேட்டடாக அவரோட லைஃபு, ஸோ அவரோட ஒரு பார்ட்டில் இருக்கிற ஈவெண்ட்ஸ், இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாதகிக்கு அதாவது சாதகி அப்படின்னா எளிமை, சிம்பிளிசிட்டி. ஸோ அவர் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தார், எளிமையாக இருந்தார் தன்னோட லைஃப்பில் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டிப்னி ஃபஸ்ட் என்னென்னா, டிப்னியாக கேட்கும்போது உங்களுக்கு மெட்ரிகுலேஷனுக்கா சாத்திர, அதாவது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்டாக எப்படி எதுக்கு வந்தார், ஸோ எதனால் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் ஆனார் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. காந்திஜி अंग्रेजी भाषा पर अधिकार पाना चाहते थे. அதாவது காந்திஜி வந்து அங்கிரேஜி பாஷா பர் இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணிக்கணும், அந்த அதுக்கான லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கான பவரில் போய் உட்காரணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஆசை. उनके ஆக்ஸ்ஃபோர்ட் और कैम्ब्रिज के कोर्स का पता चला. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், ஆக்ஸ்ஃபோர்டுன்றது ஒரு இங்கிலீஷ் இது இல்லையா, ஸோ ஆக்ஸ்ஃபோர்டு இல்லை கேம்பிரிட்ஜில் போய் அங்கே போயிட்டு ஒரு கோர்ஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணுன்றது தான் அவருடைய ஆசையாக இருந்தது. ஆனால் காந்திஜிக்கு மித்ரோன்னே கஹாக்கி, ஆனால் காந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, வஹான் ஜானே சே, அங்கே போனால் கர்ச் அதிக் ஹோகா, செலவு அதிகமாகிடும், அதாவது எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடியக்கிரம் भी अधिक लंबा है. அது மட்டும் இல்லாமல் பாடியக்கிரம்னா அந்த லெசன் சிலபஸுமே ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லண்டன் கா மெட்ரிகுலேஷன் பாஸ் கர்னா பர்யாப்த ஹை, அதாவது லண்டனில் இருக்கிற அந்த மெட்ரிகுலேஷனில் பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, அதுவே நமக்கு போதும், அந்த மெட்ரிகுலேஷனில் படித்து பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, பரீட்சா கி விஷய சூச்சி தேக்குக்கர் காந்திஜி கபரா கையே. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கான அந்த டீட்டெயிலை பார்த்த உடனே காந்திஜிக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அதில் உஸ்மேன் அந்த 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 இன்ஃபர்மேஷனில் லைட்டின் அவுர் தூசரி பாஷா அனிவாரிய தீ, அதாவது லாட்டின் படிக்கணும், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து கம்பல்சரியாக எடுக்கணும், அனிவாரியம் அப்படின்னா கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. दूसरे एक मित्र ने समझ आया कि लैटिन जानने से कानूनी पुस्तकें आसानी से समझ सकते हो. அதனால் என்ன பண்ண, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவருக்கு புரிய வைக்கிறாங்க, காந்திஜிக்கு என்னென்னு புரிய வைக்கிறாங்க, நீ லாட்டின் எடுத்துக்கோ, அந்த லாட்டின் லாங்குவேஜ் படித்தேன்னா கானூனி புஸ்தகம், அதாவது லா புக்ஸ், சட்ட சம்பந்தமான புக்ஸ் எல்லாமே ஆசானிஸை ரொம்ப ஈஸியாக உனக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வர் காந்திஜி மெட்ரிகுலேஷன் வர்க்கமே பர்த்தி ஹுயே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு காந்திஜி, அந்த மெட்ரிகுலேஷன் கிளாஸ்லேயே போய்ட்டு ஜாயின் பண்ணிடுறாரு. உத்தியமி வித்யார்த்தி பனே, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு நல்ல ஆண்டர்பிரனியூர் ஸ்டூடெண்ட்டாக வராரு. உத்தியமி அப்படின்னா ஒரு தொழில் முனைவு, ஒரு ஆண்டர்பிரனியூர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வெளியே வராரு. खूब परिश्रम किया, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. பரீட்சா में बैठकर लैटिन में फेल हो गया. ஆனால் என்ன ஆகிடுச்சு, அந்த எக்ஸாம் இருக்குல்ல லாட்டின் எக்ஸாம், அந்த எக்ஸாமில் அவர் வந்து ஃபெயில் ஆகிடுறாரு. லேக்கின் ஆனால் காந்திஜி ने हिम्मत नहीं हारी. ஆனால் காந்திஜி வந்து தன்னுடைய முயற்சி எப்பவுமே கைவிடலை, நம்பிக்கை இழக்கலை. दूसरी बार परीक्षा देकर वे पास हो गए. இன்னொரு டைம் என்ன பண்ணார், எக்ஸாம் எழுதி அதில் பாஸும் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே அதுக்கப்புறம் உங்களுக்கு சாராங்ஷ் ஆல்சோ கேட்பாங்க. சாராங்ஷன்றது அதோட ஃபுல் டீட்டெயில், அந்த ஹெட்டிங் பார்த்தாலே சாதகிக்கு வரும். ஸோ அது சாராங்ஷம் கேட்குறதும் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். டிப்னி வந்து 5 மார்க்ஸ்க்கும், இது வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ்க்கும் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காந்திஜி மித் வியவி தே, அதாவது காந்திஜி வந்து ரொம்ப சிக்கனமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப அதிகமாக செலவு பண்ண மாட்டார். ஏக் பாயி கா ஹிசாப் ரக்தே தே, அதாவது ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு அக்கௌண்ட் எழுதிடுவாராம். ஹிசாப் அப்படின்னு அக்கௌண்ட்டு கணக்கு எழுதி வச்சுருவார். மஹீனே மே, அதாவது ஒரு மாதத்தில் 15 பவுண்டு சே அதிக் கர்ச் ந கர்த்தே தே, அதாவது 15 பவுண்டுக்கு மேலே ₹1 கூட அதிகமாக செலவு பண்ண மாட்டாராம். அதிக் கர்ச்னா நிறைய வந்து செலவு பண்ண மாட்டார். ரோஜ் ராத்துக்கோ சோனே சே பகலே, டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஹிசாப் லிக்தே தே, அக்கௌண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுருவாராம். खर्च और बाकी पैसे को मिलाकर देखते थे. அதுக்கப்புறம் செலவு பண்ணது மீதி எவ்வளோ காசு இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் படுப்பாராம். உன்கி யஹ ஆதத் அந்த தக் ஜாரி ரஹி, இவருடைய இந்த ஹேபிட், நேச்சர், ஆதத் அப்படின்னா அவருடைய ஹேபிட் இல்லைன்னா நேச்சர், கடைசி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணாராம் அவரோட லைஃப்பில்.
गांधी जी ने महसूस किया कि गाड़ी के किराए के लिए पैसे खर्च होते थे. அவர் என்ன யோசிச்சார், அவருக்கு என்ன மஹசூஸ் கேட்குன்னா அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனார் அப்படின்னா, என்ன புரிஞ்சுது அவருக்குன்னா, காடிக்கு கிராய்க்கு இல்லையா, அதாவது வண்டி வந்து வாடகைக்கு எடுத்தா அப்படின்னா பைசே கர்ச்சு ஹோத்தே, காசு செலவாயிடும் அப்படின்னு யோசிச்சார். அது மட்டும் இல்லாமல் உன்ஹோனே யஹபி தேக்காக்கி, அவர் என்னவும் பார்த்தாராம், கிசி குடும்பக்கே சாத் ரஹனே சே, அதாவது ஏதாவது ஒரு ஃபேமிலியோடு நம்ம சேர்ந்து இருந்தாலுமே கர்ச் ஜாத்தா ஹோத்தா ஹை, அப்பையும் வந்து செலவு அதிகமாகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு, इसलिए उन्होंने अलग कमरा लेकर रहने का निश्चय किया. ஸோ அதனால் என்ன பண்ணார், தனியாக அவர் வந்து அழகு கமரா லேக்க தனியாக ஒரு ரூம் எடுத்து ரஹனேக்கா நிश्चय किया, ஸ்டே பண்ணிக்கணுன்றதை டிசைட் பண்ணாராம். उन्होंने सोचा कि, அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன திங்க் பண்ணுறாரு, यदि कॉलेज के नज़दीक कमरा ले लिया जाए तो, அதாவது காலேஜ்க்கு நஜதிக் அப்படின்னா காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா, तो गाड़ी வண்டி कि किराया बच जाएगा, ஸோ வண்டியோட வாடகையும் கம்மியாயிடும். பைதல் சானா ஏக் வியாயாம் ஹோ ஜாயேகா, அது மட்டும் இல்லாமல் என்ன இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக சொல்லுறாரு, பைதல் சானானா வாக்கிங் போகிறது, நடந்தே போகிறது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, வியாயாம் ஹோ ஜாயேகா, அது ஒரு எக்ஸசைஸும் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலேஜுக்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கிறாரு. इससे घूमने के लिए समय निकलना की ज़रूरत भी न होगी. ஸோ அதாவது கிட்டேயே நம்ம வீடு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ நடந்து போகிறதுக்கான டைமும் வந்து நிறைய எடுக்காது, நிறைய தேவையில்லை. அதுதான் இசைசை பூமி கேள்வி, அதாவது சுற்றி வர்றதுக்கான டைம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது நடந்து போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆகிய காந்திஜி நே தோ கமரை கிராயே பர் லியே, ஸோ அதனால் என்ன பண்ணார், கடைசியாக காந்திஜி வந்து தோ கமரை 2 ரூம் வந்து கிராயே பர் லியே, ரெண்டுக்கு வந்து எடுத்திருக்கிறாரு. ஏக் சோனே கேலியே, ஒன்று தூங்குறதுக்காகவும், அவர் ஏக் பைச்சத்தா, இன்னொன்று வந்து உட்காரதுக்காகவும் எடுத்திருக்காரு. காந்திஜி அங்கிரேஜி பாஷா பர் அதிகார் பானா சாகத்தே தே, காந்திஜி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணணுன்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மித்ரோம் சே ராயல் லேக்கர் வே மெட்ரிகுலேஷன் கே வர்க்க மேம் பர்த்தி ஹுயி, ஆனால் ஃப்ரெண்டோட கருத்தை கேட்டுட்டு, ராயல் லேக்கர்னு அவரோட ஒப்பீனியனை கேட்டுட்டு மெட்ரிகுலேஷன் கிளாஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுறாரு. லைட்டின் பாஷா அப்படி பாடியக்கிரம் மீன்தி, ஆனால் அந்த லாட்டின் லாங்குவேஜ்ன்றதும் அவங்களுடைய சிலபஸில் வந்து இருக்குது. பஹலி பார் பரீட்சா தேக்கர் லாட்டின் மீன் ஃபெயில் ஹோகையே, ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த லாட்டின் எக்ஸாம் எழுதும்போது அவர் வந்து ஃபெயில் ஆகிடுறாரு. ஃபெயில் தூசரி பார் பாஸ் ஹோகையே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டைம் வந்து பாஸ் பண்ணிடுறாராம். मेट्रिकुलेशन की परीक्षा की तैयारी करते समय वे सादगी लाने की कोशिश भी करते थे. அதாவது என்ன பண்ணுறாரு, அந்த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமில் தயாரி கர்த்தே சமயம், அந்த ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் வந்து சாதகி லானேக்கி கௌஷிஷ், எப்பவுமே இது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப எதுவும் ஹெவியாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார். இசே உத்தேஷே ஏக்கு கமரேவே பிரகனாக்கா நிஷ்டிக்கியா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு 2 ரூம் எடுத்திருந்தார் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறாருனா இன்னும் அதை சிம்பிளாக நம்மளோட லைஃப் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ரூமில் வந்து ஏக் கமரேமே ரஹனாக்கா, ஒரே ரூமில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்டிக்கியா முடிவு பண்ணிடுறாரு. इसलिए 8 शिलिंग प्रति सप्ताह पर एक कमरा लिया. அதாவது வாரத்துக்கு 8 ஷில்லாங் பிரதி சப்தாக, ஒவ்வொரு வாரமும் வந்து 8 ஷில்லாங்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ரூம் வந்து எடுத்திருக்கிறாரு. வே சபேரே கா கானா ஸ்வயம் பக்கானே லகே, அவர் என்ன பண்ணுறாரு, சபேரே கா கானா மார்னிங் டிஃபன் வந்து தானே வந்து செஞ்சுக்கிறாரு. தோபகர் ஹோ பாகர் காத்தி, தோபகர் அப்படின்னா ஆஃப்டர்நூன், மத்தியானம் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கிறாரு. ராத்துக்கோ கோகோ பனாக்கர் ரோட்டிக்கு சாத் காத்தே, அது மட்டும் இல்லாமல் நைட்டில் வந்து கொக்கோ ரெடி பண்ணி அந்த சப்பாத்தியோடு செஞ்சு சாப்பிட்றாராம். இஸ் தரர் ஏக் யா சவா ஷில்லிங் மே ரோஜ் காத்தே பீத்தே தே. ஸோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு 1-1.5 ஷில்லாங் மட்டுமே யூஸ் பண்ணி டெய்லி வந்து சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாமே அதிலே பார்த்துக்கிறாராம். இஸ் சாதகி சே உनको जीवन में निरसता नहीं आई. ஸோ அவருக்கு வந்து என்னென்னா, அவரோட லைஃப்பில் இந்த மாதிரி சிம்பிளிசிட்டியாக இருந்ததுனால அவரோட லைஃப் வந்து நிரசா நஹி ஹாய், அவரோட லைஃப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் அவர் இல்லை, அவரோட வாழ்க்கை வந்து டேஸ்ட்லெஸ் இல்லாமலாம் இல்லை. உல்ட்டி அதுக்கு பதிலாக உன்கா மனோபல் பட்டா ஹீ கையா, அவருடைய மனோபலம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அவர் இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானார் இந்த சிம்பிளிசிட்டி மூலமாக. ஸோ அதனால் சிம்பிளாக இருக்கிறது
நல்லது தான். ஆனால் ரொம்ப நம்ம கஞ்சமாகவும் இருந்துடக்கூடாது. வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுக்கான சிம்பிளிசிட்டியோட நம்ம லைஃப்பை வாழணுன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக வந்து மகாத்மா காந்திஜி இருந்திருக்கிறாருன்றதான் இந்த கதையில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க.